قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் மற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய சொல் செயல் அங்கீகாரமாகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக சிறப்பு வாய்ந்த தொழுகையை தொழுதுவிட்டு மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றல்லப்பட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, தொடர்ந்து இந்த ரமலான் மாதத்தில் ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஷைத்தானிடத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய முறை என்னென்ன, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்பதை அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் இஸ்லாம் என்கிற இந்த நேரிய பாதையிலிருந்து நம்மை வழி தவற செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பாதையில் அமர்ந்து கொள்வான். அது அல்லாஹ்விடத்தில் அவனே சபதம் போட்டுவிட்டு வந்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இப்போ அந்த அடிப்படையில் இஸ்லாத்திலிருந்து நம்மை வெளியேற்றுவதற்காக குஃப்ரை நம்மிடத்தில் ஏவுவான், ஷிர்கை நம்மிடத்தில் ஏவுவான். இதுபோன்று இந்த பாதையிலிருந்து நம்மை வழி தவற செய்ய வேண்டும் என்பதற்காக ஏராளமான ஊசலாட்டங்களை போடுவோம். மனோ இச்சைகளை மார்க்கமாக்கி அந்த மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மை மாற்றி நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். அந்த வரிசையில் இவன் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து நம்மை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக கையாளக்கூடிய ஒரு யுக்தி முன்னோர்களை பின்பற்றுதல். நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய ஜமாத் மக்கள் என்று நம்ம முன்னோர்களாக யாரையெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த முன்னோர்களை கடைபிடிக்க சொல்வது யார்? யார் இந்த மாதிரி நம்மளை வழி தவற செய்கிறார்கள் என்று பார்த்தால் ஷைத்தான் தான். சென்டிமெண்ட்டாக அடித்தா மனுஷன் ஈஸியாக அவனை கவிழ்த்துடலாம். உன் வாப்பா எப்படிலாம் இருந்தார், உங்கள் உம்மா எப்படி இருந்தாங்க, உன் தாத்தா எப்படி இருந்தார், காலங்காலமாக நம்முடைய குடும்பம் எப்படி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக போட்டோம்னா ஈஸியாக இவனை மடைமாற்றிடலாம், ஈஸியாக இவனை வழிகெடுத்துடலாம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த குறிக்கோளை ஷைத்தான் வைத்திருக்கிறான். அல்லாஹும் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். 31வது அத்தியாயம் சூரத்துல் லுக்மான் என்கிற அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். இதா கீல லஹும் இத்தபிஊ மா அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் இறக்கி அருளியதின் பக்கம் வாருங்கள், அதை பின்பற்றுங்கள் என்று அவரிடத்தில் கூறப்பட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? காலு, அவர்கள் கூறுகிறார்கள், பல் நத்தபிஊ மா வஜதனா அலைஹி ஆபானா,
நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை முன்னோர்களை எந்த வழியில் கண்டோமோ அந்த வழியில் தான் நாங்கள் செல்வோம், அவர்களைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அப்போ அல்லாஹ் கேட்கிறான், அவலவு கான ஷைத்தான் எதூஹும் இலா அதாபி சைர், ஷைத்தான் உங்களுடைய முன்னோர்களை மூதாதையர்களை மடைமாற்றி இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றி நரகத்திற்கு கொண்டு சென்றிருந்தாலும் நீங்கள் அவர்களுடைய வழியைத்தான் கடைபிடிப்பீர்களா? ஷைத்தான் அவங்களுடைய யாரை நீங்கள் பின்பற்றோன்னு சொல்கிறீர்களோ அந்த மூதாதையர்களை எல்லாம் வழிகெடுத்து நாசமாக்கி நரகத்திற்குரியவளாக ஆக்கியதற்கு பிறகும் அவர்களை நீங்கள் கடைபிடிப்பேன் என்று சொல்ல வருகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கொள்கை, இந்த நிலை என்பது முன்னோர்களை வழிகெடுத்து நம்மையும் வழிகெடுக்க பார்க்கிறான். நம்மையும் அதே ரூட்டில் தவறான திசையில் மிஸ்லாத்தை விட்டு அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அந்த கொள்கையை விட்டு நம்மை திசை மாற்றுவதற்காக ஷைத்தான் விரும்புகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சென்டிமெண்ட்டில் நாம் ஒருபோதும் அடிபணிந்து விடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இப்படி சொல்லி இருக்கிறானா, அல்லாஹுடைய தூதர் நபிகள்லார் இப்படி வழிகாட்டி இருக்கிறார்களா என்பதைத்தான் ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் பார்க்க வேண்டுமே தவிர அந்த விஷயத்தில் எந்த மாதிரியான நபர்களையும் யார் என்ற ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் சரி அவர்களை பார்த்து அவங்களே இப்படி தான் செய்கிறாங்க, நமக்கு என்ன, அவங்க போன மாதிரி நம்மளும் போயிடுவோமே என்கிற நிலைப்பாடு ஒருபோதும் நம்ம இடத்துல வந்து விடக்கூடாது. எந்த அளவிற்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இந்த முன்னோர்களை பின்பற்றுவது கூடாது என்பதை சொல்லி காட்டுகிறான். இதே கருத்துப்பட எத்தனை வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான் என்று பார்த்தால் ஏராளமான வசனங்களில் பேசுகிறான். 2வது அத்தியாயம் 170வது வசனத்தில் அல்லாஹ் இதே வாசகத்தை சொல்கிறான். இதா கீழலகும் இத்தபையும் அன்சல் அல்லாஹ் இறக்கி அருளிய நேர்வழியின் பக்கம் வாங்க, நேரான பாதையில் நீங்கள் நடங்க, நேரான வழியை பின்பற்றுங்கள் என்று அவரிடத்தில் கூறப்பட்டால் காலூபல் நத்தபையுமா அல்ஃபைனா அலைஹி ஆபா ஆனா, எங்களுடைய பெற்றோர்கள் எதில் இருக்க நாங்கள் கண்டோமோ அதில் தான் நாங்களும் இருப்போம், அதைத்தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவளவு காண ஆபாவும் லா யாக்கிலுன ஷையா வலா யஹ்ததூன், உங்களுடைய பெற்றோர்கள் எந்த ஒன்றையும் அறியாமல் இருந்தாலும் எந்த ஒன்றையும் புரியாமல் இருந்தாலும் அவர்கள் நேர்வழி பெறாமல் வழிகாட்டில் இருந்தாலும் நீங்கள் அவர்களை கடைபிடிக்க போகிறீர்களா? அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் நடக்கப் போகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். யோசித்து பாருங்கள். மார்க்க விஷயத்தில் மட்டும்தான் நம்ம இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். மார்க்க விஷயத்தில் மட்டும்தான் இந்த சென்டிமெண்ட்டில் நாம் விழுந்து போகிறோம். மற்ற விஷயங்கள் நாம் இப்படி விழுந்து போகிறோமா? உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய உலகத்தினுடைய அந்த விஷயங்களில் நம்முடைய பெற்றோர் எப்படி இருந்தாங்களோ நானும் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம வாப்பா நம்முடைய மூதாதையர்லாம் மாடு மேய்ச்சாங்க, விவசாயம் செஞ்சாங்க, நானும் மாடு மேய்ச்சிட்டு அப்படியே இருந்துடுறேன், நான் இன்ஜினியர்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி சொன்னால் நம்ம பெற்றோர்கள் விடுவாங்களா? முதல்ல நான் தான் முட்டாளா போயிட்டேன், நான் தான் எழுத படிக்க தெரியாமல் போயிட்டேன், நீயாவது நல்ல முறையில் இருப்பா என்று என்ன மாதிரி நீ இருந்துடாத என்று சொல்லி நம்முடைய பெற்றோர்கள் நம்மை படிக்க வைக்கிறார்களே, நம்மை நல்ல முறையில் நம்முடைய உலக அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான பொருளாதாரங்களை கொட்டி நம்முடைய பல்வேறு விதமான பள்ளிக்கூடங்களில் காலேஜுகளில் இது போன்ற விஷயங்கள்லாம் சேர்த்து நம்மை நல்ல முறையில் படிக்க வைக்கிறார்களே. அப்போ உலகம் என்றால், உலகத்தினுடைய விஷயங்கள் என்றால் நாம் நம்முடைய பெற்றோரை பின்பற்றக்கூடாது, பெற்றோர் இந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறோமே. என் வாப்பா தான் வெளிநாட்டிலேயே வாழ்க்கை கழிச்சிட்டாரு, நான் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது, எனக்கு நல்ல முறையில் இந்த இந்தியாவிலேயே நான் ஒரு அரசு உத்தியோகத்தை பெற்று நல்ல முறையில் படித்து அந்த உத்தியோகத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய நாட்டிலே நான் கை நிறைய சம்பாதிக்கணும், வெளிநாடு என்று என்னுடைய குடும்பத்தை என்னுடைய வாப்பாவை பார்க்காத முடியாமல் நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டேனோ அதே மாதிரி ஆயிடக்கூடாது என்கிற சிந்தனை வந்து விடுகிறது. அப்போ உலகம் என்றால் வாப்பா மாதிரி இருந்துடக்கூடாது, தாத்தா மாதிரி இருந்துடக்கூடாது, நம்முடைய முன்னோர்கள் எப்படி குட்டிச்சோரா போனாங்களோ அந்த மாதிரி நம்மள இருந்துடக்கூடாது, நாம் படிக்கணும், நல்ல முறையில் நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே. ஏன் இந்த விஷயத்தை நாம அல்லாஹுடைய மார்க்கத்தில் கடைபிடிக்க தவறிவிடுகிறோம்? என் வாப்பா தான் சரியான முறையில் இஸ்லாத்தை கடைபிடிக்கவில்லை, என்னுடைய உம்மா சரியான முறை கடைபிடிக்கல, அவங்களுக்கு நான் எடுத்து சொல்லணும். உயிரோடு இருந்தால் இறந்து போயிட்டாங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தா அது மாதிரி காலங்காலமாக நம்முடைய சமுதாய மக்கள் இறந்து போயிட்டார்கள் என்றால் அவங்க நேர்வழி பெறாமல் அவர்கள் சரியான இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் இருந்தால் நானும் பிடிக்கலைங்க, நானும் அதே மாதிரி இருந்துடுறேங்க என்று சொல்வது என்பது எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அவங்க நேர்வழி பெறாமலும் சிந்திக்காமலும் அறிவில்லாமலும் இருந்தாலும் நீங்களும் அப்படிதான் இருக்க போறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 104வது வசனத்தில் இறைவன் இதே வாசகத்தை குறிப்பிடுகிறான். இதா கீழலகும் தாலு இலாமா அன்சலல்லாஹ் வ இல ரசூல், அல்லாஹ் இறக்கி அருளியதன் பக்கமும் அல்லாஹுடைய தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அவரிடத்தில் சொல்லப்பட்டால்
காலு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்புனா மா வஜதனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய பெற்றோர்கள் எதில் இருக்க நாங்கள் கண்டோமோ அது எங்களுக்கு போதும், அதை நாங்கள் பின்பற்றினால் போதும், அந்த அடிப்படையில் நாங்கள் இருந்தால் போதும்பா என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வளவு காண ஆபாஹும் லா யஅலமூன ஷையா வலா யஹ்ததூன், உங்களுடைய பெற்றோர்கள் எந்த ஒன்றையும் அறியாமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலும் நீங்கள் அவர்களைத்தான் கடைபிடிக்க போகிறீர்களா, அவர்களைத்தான் பின்பற்ற போகிறீர்களா, உங்களுக்கு அவங்க பெற்றோர் போதும் என்று நிற்கப் போகிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அப்போ எந்த கட்டத்திலும் இந்த சென்டிமெண்ட்டில் நமக்கு இது ஷைத்தான் போடுற ரூட்டு, ஷைத்தான் விரிக்கிற வேலை, ஷைத்தான் நம்மளே இதில் ஈஸியாக வழிகெடுத்துடலாம், ஈஸியாக என்னுடைய சென்டிமெண்ட்டை சொன்னால் இவன் வாப்பா அப்படி தான் இருந்தா நீயா அப்படி போகிற அப்படின்னு சொன்னால் நம்மளை ஈஸியாக வழிமாற்றிடலாம் அப்படின்னு ஷைத்தான் விரும்புகிறான். அந்த இடத்திற்கு நாம் என்றைக்குமே இடம் கொடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இறக்கி அருளியதை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன், அதை அல்லாமல் எந்த ஒன்றையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க மாட்டேன், அது யாராக இருந்தாலும் சரிதான் என்று நம்ம உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இங்கே பெரும்பாலான மக்கள் வழிகிடுவதற்கு காரணம் இதுதான். ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி செல்கிறார்கள். ஆரம்ப கட்டமாக இஸ்லாத்தை ஏற்ற சில மக்களும், ரசூலுல்லாஹ் பல காலமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறாங்க, மதீனாவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ தற்சமயம் சில பேர் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள். அவங்களும் போருக்கு செல்கிறார்கள். போருக்கு சென்று விட்டு திரும்பக்கூடிய இடத்துல ஒரு மரத்தை பார்க்குறாங்க, தாத்து அன்வாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம். இந்த மரத்தை பார்த்த உடனே அந்த மக்கள், அந்த சஹாபாக்கள் அந்த என்ன மரம் அப்படின்றத பற்றி அந்த ஹதீஸிலேயே நமக்கு தெளிவாக வருகிறது, திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய செய்தி. அதில் அந்த மரம் என்பது எல்லா அந்த அறியாமை காலத்து மக்கள் எல்லாம் அந்த இடத்துல போய் ஒரு போருக்கு சென்றாலோ அல்லது வேறு எதுக்காக சொன்னாலும் நேர்ச்சி செஞ்சு அங்கே ஒரு நாள் இருப்பாங்க, அங்கே அவங்களுடைய பொருட்களை தொங்க விடுவாங்க. அது மாதிரியான அந்த இடத்துல இருந்தால் பரக்கத்து கிடைக்கும், உதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மூட பழக்க வழக்கத்தில் இருந்தார்கள். அப்படி இருந்த அந்த இடத்தை பார்த்துவிட்டு புதியதாக இஸ்லாத்தை ஏற்று வந்த அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நபியல்லா இடத்துல வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய நபியல்லா இடத்துல சொல்கிறார்கள், எப்படி அங்கே தாத்து அன்வாத் இருக்குதோ அதே மாதிரி நமக்கு ஒரு மரம் இருந்தால் நல்லா இருக்குமே, நீங்கள் ஏற்படுத்தி தாங்களா அல்லாஹ்வுடைய தூதரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லா இடத்துல கேட்கிறார்கள். கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், எந்த அடிப்படையை நான் சொல்ல வந்தேனோ அதை தகர்த்தெறியக்கூடிய விதமாக இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை நீங்கள் செய்றீங்கப்பா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களப்பா என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுவெல்லாம் அவருடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு அறியாமை கால முட்டாள் பழக்க வழக்கங்கள், முட்டாள்தனமான காரியங்கள். இதை விட்டு விலகி வர வேண்டும் என்று தானே நாம் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை போய் நீங்கள் சொல்றீங்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய நபியல்லார் குறிப்பிடுகிறார்கள், நீங்கள் என்ன கேள்வியை கேட்குறீங்க தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் பனு இஸ்ரவேலர்கள் என்ன கேள்வியை அவரிடத்தில் கேட்டார்களோ அதே கேள்வி என்னிடத்தில் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? காலு யா மூசா, மூசாவே, இந்த மாதிரியான நேரத்தில் கேட்டாங்கன்றது மிக முக்கியமானது. பல அற்புதங்களை, அல்லாஹ்வுடைய அற்புதங்களை பார்த்த சமுதாயம். சற்று முன்தான் இந்த கேள்வியை கேட்கறது கொஞ்சம் முன்னாடி ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலனிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய உதவியை நேராக தன்னுடைய கண்களுக்கு முன்பாக பார்த்த சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாய மக்கள் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு உறுதியாக நம்பணும், அல்லாஹ்வை எந்த அளவுக்கு உறுதியாக பற்றி பிடிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற மூசா சொல்வதை மட்டும்தான் மார்க்கமாக ஏற்று நடக்க வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு கொள்கை உறுதி இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்தார்கள்? சில ஊர்களை பார்க்குறாங்க, அவங்க சிலை வடித்து வணங்குகிறார்கள். அப்படி அந்த சிலைகளை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹத்தன், அவர்களுக்கு எப்படி சிலைகள் இருக்கிறதோ அதே மாதிரி எங்களுக்கும் சில சிலைகளை ஏற்படுத்துங்களேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவளை பார்த்து சொல்கிறார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, காலை இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலுன், நீங்கள் முட்டாள் கூட்டமாகத்தான் இருக்கிறீர்கள், முட்டாளர்களாகத்தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. மார்க்கத்தை எந்த அளவுக்கு உறுதியாக, எந்த அளவுக்கு பல அத்தாட்சிகளோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஆனால் அந்த பனு இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு மார்க்க விஷயங்களில் பொடுபோக்குத்தனமாக இருந்தாங்க. அல்லாஹ்வை நம்புவதில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று நடப்பதில் எந்த அளவுக்கு அவர்கள் அலட்சிய போக்கோடு நடந்து கொண்டார்கள். ஒரு சம்பவம், ரெண்டு சம்பவமா? பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றை எடுத்து படித்தோம் என்றால் எல்லா விதமான வரலாற்றை படிக்கும் பொழுதும் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அற்புதம். நம்ம கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய அற்புதங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு காட்டினாங்க. அவ்வளவு அற்புதங்களை பார்த்தாலும் கூட அவங்க மைண்ட் எப்படி டைவர்ட் ஆச்சு? எதனால் டைவர்ட் ஆச்சு? ஷைத்தானுடைய வேலை.
ஷைத்தான் அவங்களை வழிகெடுத்தான். ஷைத்தான் அவர்களுடைய அந்த ரூட்டை மாற்றி அல்லாஹ்வுடைய நேரான பாதையில் அமர்ந்து கொண்டு அவர்களை வழிகெடுத்து அவ்வளவு அட்டாட்சிகளை பார்த்தாலும் எங்களுடைய முன்னோர்கள் அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே ரூட்டில் அவங்களும் போகிறாங்க, அதே மாதிரி தானப்பா நீங்களும் இருக்கிறீங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தை, எங்களுக்கு ஒரு மரத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க, நாங்களும் எங்களுடைய பொருட்களை தொங்க விடுவதற்காக நாங்களும் ஒரு இடத்துல போய் நேர்ச்சி செய்வதற்காக எங்களுக்கு ஒரு மரம் வேண்டும் என்று சொல்கிற பொழுது இந்த மாதிரியான பதிலை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இப்போ முன்னோர்களை வச்சு ஷைத்தான் ஈஸியாக வழி பாருங்க, இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறாங்க, போர்க்களத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களை எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஷைத்தான் வழி எடுக்கிறான், இது என்ன பெரிய விஷயமா நினைக்க வைக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபி எல்லாரும் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போகிறாங்க. அங்கே செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு நாள் தங்குகிறார்கள். தங்கக்கூடிய நேரத்தில் இரவில் மழை பொழிகிறது. அப்படி மழை பொழிந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருடைய சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான சிந்தனையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மறுநாள் காலையில் எழுந்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தினார்கள். அந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை சொன்னார்கள். மக்களே, உங்களில் சிலர் நேற்று இரவு பெய்த மழை அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் பெய்தது என்பதில் தெளிவாக இருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் சிலர் உங்களில் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, இந்தந்த நட்சத்திரத்தின் காரணமாக மழை பொழிந்தது, இந்தந்த நட்சத்திரத்தின் காரணமாக மழை பொழிவுக்கு செய்யப்பட்டது என்று சிலர் நினைக்கிறாங்க. மூட நம்பிக்கை. முன்னோர்கள் எந்த மாதிரி வழிகட்டு போனாங்களோ அந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறது. மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த நேரத்தில் மக்கா வெற்றிக்கு நெருக்கமான ஹுதைபியா உடன்படிக்கை, மக்கா வெற்றிக்கு முதலாண்டு, அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான சிந்தனையில் மக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் எச்சரிக்கிறார்கள் என்றால் ஷைத்தான் எந்த மாதிரி வழிகெடுக்கிறான், எந்த மாதிரி நம்முடைய சிந்தனையில் புகுந்து நம்மை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மாற்றி நரகத்திற்குரிய மோசமான அந்த இடத்திற்கு ஷைத்தான் இட்டுச் செல்வதற்காக வேண்டி நமக்கு ஏராளமான சிந்தனைகளை ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முன்னோர்களை பின்பற்றுவது என்று சம்பந்தமாக ஏராளமான விஷயங்களை ஷைத்தான் வருவான். அந்த நேரத்தில் நம்ம உஷாராக இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய மக்கள்கிட்ட முன்னோர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நம்ம இடத்துல தௌஹீதை பேசக்கூடிய மக்கள், தௌஹீதை சரியான முறையில் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்தில் இந்த முன்னோர்களை கடைபிடிக்கக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருக்கிறதா? முன்னோர்களெல்லாம் நமக்கெல்லாம் அதெல்லாம் சம்மந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. இமாம்கள் என்கிற பெயரால், சஹாபாக்கள் என்கிற பெயரால் முன்னோர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் நாங்களும் இருக்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு இன்றைக்கு தௌஹீத் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? எத்தனையோ பேரிடத்தில் இருக்கிறதே. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படிப்பட்ட கொள்கையை சொல்லி தந்தார்களா? நபிகள்லாருக்கே அல்லாஹ் அனுமதி கொடுக்கலையேங்க. நபிகள்லார் அல்லாஹ்விடத்திலிருந்து எது வருகிறதோ அதை மார்க்கமாக சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் தான் இஷ்டத்துக்கு எதையும் தன்னுடைய மடியில் இருக்கிறத சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, இந்த நபி இறக்கி அருளப்பட்ட அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வஹீயை தவிர வேறு எதையும் உங்களிடத்தில் மார்க்கமாக சொல்ல மாட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர் கூட குறைய போட்டு எக்ஸ்ட்ரா சொன்னார்னா லகதானாஹு பில் யமீன், இவரை வலது கரத்தால் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு இவருடைய நாடின் நரம்புகளை துண்டிப்போம் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான். ரசூலுல்லாஹ் சுயமாக சொன்ன விஷயங்களை நாம எடுத்து நடக்க முடியாது. மார்க்கம் என்று எதை கற்றுத்தந்தார்களோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்றைக்கு சஹாபாக்கள் என்கிற பெயரால் வழித வரக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. ஷைத்தான் போடக்கூடிய ஊசலாட்டம் இல்லையா? சஹாபாக்கள் சிறந்தவர்கள் தான். அவர்கள் நம்மை விட மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பால் அந்தஸ்தால் உயர்த்தப்பட்டவர்கள் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. நாம் ஒரு மலையளவு தங்கத்தை தர்மமாக கொடுத்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய கொஞ்ச தர்மம் அந்த மலையளவு கொடுத்த தர்மத்திற்கு ஈடாகாது. அவ்வளவு சிறப்புகள். ரசூலுல்லாஹ் என்னுடைய சஹாபாக்கள் தான் சிறந்தவர்கள் என்று பல நேரங்களில் சொல்லி இருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. சஹாபாக்களுடைய தியாகங்கள் மெச்சப்பட வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில் படிப்பனையாக பார்க்கப்பட வேண்டியது. ஆனால் சஹாபாக்கள் சொன்ன சில மார்க்க விஷயங்களை நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று சொல்வது, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் மார்க்கம்தான் என்று சொல்வது எப்படி மார்க்கமாக முடியும்? சஹாபாக்களிடத்தில் இந்த நிலைப்பாடு இல்லையே. சஹாபாக்களே அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒரு விஷயத்தை சொல்கிறோம், தமத்துவ முறையில் ஹஜ்ஜு செய்வது. ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் 3 முறை இருக்கிறது. ஹஜ்ஜு உம்ரா சேர்த்து செய்யக்கூடிய இந்த விதங்களில் 3 முறை இருக்கிறது. தமத்து, இஃப்ராது, கிரான் என்று சொல்லக்கூடிய 3 முறைகள் இருக்கிறது. இதில் தமத்துவ முறை என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கிறார்கள். தமத்துவ முறையில் யாரும் ஹஜ்ஜு செய்யக்கூடாது, அப்படி இல்லைன்றாங்க உமர் ரலியல்லாஹு.
இதை வெளியூர்ல இருந்து வந்த ஒரு நபர் உமர் ரலியல்லாஹு இடத்துல கேட்கிறாரு, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதே விஷயத்தை தன்னுடைய உமர் ரலியல்லாஹுடைய மகனாக இருக்கிற இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் அவர் இடத்துல வருகிறார். ஏம்பா உங்களுடைய வாப்பா, இவர் எப்படி கேட்குறாருன்னா, அவங்க வாப்பா அப்படிலாம் முதல்ல சொல்லலை. ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்யலாமா கூடாதா? தமத்து முறை ஹஜ்ஜுனா உம்ராவுக்காக வேண்டி ஒரு முறை இஹ்ராம் கட்டுவது, அடுத்து ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு முறை இஹ்ராம் கட்டுவது, இதுதான் தமத்து முறை. கட்டலாமா கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்னு உமர் மார்க் அறிவில் மிகப்பெரிய அளவுக்கு மேன்மை பெற்றவர்கள், பெரிய அளவுக்கு மார்க் அறிவு உள்ள ஒரு சஹாபி. இந்த சஹாபி சொல்கிறார்கள், தமத்து முறையில் ஹஜ் இருக்குதே, செய்யலாமே, கூடாதுன்னு யார் சொன்னா? அப்படிலாம் இல்லை, செய்யலாம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான் என்ற அந்த ஆயத்தையும் அங்கே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் இந்த ஆயத்தை, தமத்து முறையில் நீங்கள் ஹஜ் செய்யுங்க அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதை சொல்றாங்க. இதை சொன்ன உடனே இவர் கிராஸ் பண்றாரு, உங்க வாப்பா அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்படுகிறது தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சித் தலைவராக இருக்கிறார்கள், கலீஃபாவாக இருக்கிறார்கள். ஆட்சித் தலைவர் உமர், உங்களுடைய வாப்பா கூடாதுன்னு சொல்றாரு, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றாரு, அப்படி செய்யக்கூடாது ஹஜ்ஜுன்னு தடுக்கிறாரு, ஏன் செய்யலாமா கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் இப்னு உமர் அவர்கள் சொன்ன பதிலை கேளுங்கள். அவர்கள் சொன்னார்கள், என் வாப்பாவுடைய சொல்ல கடைபிடிக்கணுமா, அல்லாஹுடைய தூதருடைய சொல்லை கடைபிடிக்க வேண்டுமா? நீங்கள் யாருடைய சொல்லை எடுத்து நடக்க போகிறீர்கள்? என் வாப்பா சொல்லிட்டாரா, அப்பனா கரெக்டு தான் அப்படி சொன்னாங்களா? உமர் ரலியல்லாஹு அவர் சொல்லிட்டாரா, அவர் சொன்னாரா, அவர் வழியில் அவர் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி, அதனால அவர் சொன்னா ஏற்று நடக்க வேண்டும், இந்த பதிலை சொன்னார்களா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்றா, அல்லாஹ்வுடைய கூற்றா, என்னுடைய வாப்பாவுடைய கூற்றா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் ரசூல் தான். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கூற்று இதுதான், தமத்து முறையில் ஹஜ் செய்யலாம், செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அந்த நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இதே தமத்து ஹஜ்ல அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அப்பயும் பிரச்சனை வருது. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடாதுன்ட்டு. அப்ப அலி ரலியல்லாஹு அவர்கள் தமத்து முறையில் ஹஜ் செய்வேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் லப்பைக பி உம்ரத்தின் வ ஹஜ்ஜின், நான் உம்ராவிற்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் நான் நியத்து வைக்கிறேன் என்று சொல்லி அங்க நியத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு சொல்றாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி 1563வது இலக்கத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், குந்து லி அதஆ சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி அஹதின், எந்த ஒரு மனிதருடைய கூற்றுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருடைய கூற்றை சொல்லை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி இந்த நடைமுறைப்படுத்துறாங்க. ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறார் உஸ்மான் ரலியல்லாஹு, அவர் சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது, யாராக இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களா, கிடையாது என்றால் நான் அதை செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார் என்றால் யார் தடுத்தாலும் நான் செய்வேன் என்ற அடிப்படையில் அங்கே அவர்களும் நிலைநிறுத்துகிறார்கள். இப்படி ஏராளமான விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். தமத்து முறையில் ஹஜ் செய்வது மட்டும் இல்லாமல் ஏராளமான சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒருவருடைய குற்றை இன்னொரு சஹாபி பின்பற்றவில்லை, அப்படி பின்பற்றுவது கிடையாது. மார்க்கத்தை அல்லாஹ் தெளிவான முறையில் நமக்கு கொடுத்திருக்கிறான், அதை மட்டும்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெளிவான முறையில் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு தௌஹீதை பேசக்கூடியவர்கள் இலகுவான முறையில் இதில் கவர்ந்து போறாங்க. இப்போ தௌஹீதை சஹாபாக்களை பின்பற்றலாம்னு சொல்றல்ல, இப்போ வா அதாவது உமர் ரலியல்லாஹு கூடான்னு சொன்னாங்கல்ல, இப்போ நீ கூடான்னு நீ சொல்ல முடியுமா? சஹாபாக்களை பின்பற்றுவதாக இருந்தால் உண்மையை நீ கண்டிப்பாக சஹாபாக்களை பின்பற்றுவேன் என்று சொல்வதாக இருந்தால் இதை நிலைநாட்டியாக வேண்டுமே. உஸ்மான் ரலியல்லாஹு கடைபிடிக்கிறல்ல, உஸ்மான் ரலியல்லாஹுடைய கூற்றை நான் எடுக்க போறேன் என்று சொல்லி அதை நிலைநிறுத்த முடியுமா? பிறகு எதுக்கு வெற்று வார்த்தையாக சஹாபாக்களை பின்பற்றுகிறோம், சஹாபாக்களை பின்பற்றுவதுதான் சரியான கொள்கை என்று ஏன் சொல்கிறீர்கள்? எதற்காக இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள்? எதற்காக இந்த மாதிரியான ஒரு மாறுவேடத்தை போடுகிறீர்கள்? இது ஷைத்தானுடைய வழி இல்லையா? ஷைத்தான் நம்மை இந்த மாதிரி முன்னோர்கள் மூதாதையர்கள் சஹாபாக்கள் என்று சொல்லி நம்மை வெளியெடுக்க பார்க்கக்கூடிய ஒரு வழி இல்லையா? இதே மதுஹப், இந்த மதுஹப் கூடாது என்றுதான் நம்ம தௌஹீதுடைய பிரச்சாரத்தில் ஆரம்பமாக சொன்னோம். இமாம்களை பின்பற்றுவது மார்க்கம் கிடையாது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுவதுதான் மார்க்கம், அது சொன்னோமே. அந்த இமாம்களும் அப்படித்தானே சொன்னாங்க, சஹாபாக்களும் அப்படித்தானே சொன்னாங்க, எங்களை பின்பற்றாதீங்க அப்படிங்கிறது தெளிவா இருந்தாங்களே. இமாம்கள் யாரை இன்றைக்கு இமாம்களாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் எந்த இமாமா இருந்தாலும் சரிதான், அஹ்மத் இமாம் எந்த இமாமா இருந்தாலும் சரிதான், யாராவது தான் சொல்வதை மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்களா? சில சட்டங்களை வகுத்தார்கள், அவர்களுக்கு கிடைத்த ஹதீஸ்களின் அடிப்படையில் அவர்கள் வகுத்தார்கள். அதில் சில தவறுகள் வரும், மனிதன் அடிப்படை எல்லாருக்கும் தவறு வரும், நபிமார்களுக்கே தவறு வரும் பொழுது இவர்களுக்கு வராதா? வரத்தானே செய்யும்.
அந்த அடிப்படையில் வந்தது. அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டு சென்றார்கள், என்னுடைய கூற்றுக்கும் குர்ஆனுடைய கூற்றுக்கும் முரண்பட்டதென்றால் நீங்கள் குர்ஆனுடைய கூற்றை எடுத்துக்கொள்ளுங்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இமாம்கள் மூதாதையர்கள் என்று சொல்லி அவர்களை பின்பற்றுவது சரி என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம் சொல்வோம் என்றால் இது எவ்வளவு பெரிய மோசமான பாரதூரமான நிலையை நம்ம ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முன்னோர்கள், மூதாதையர்கள், இமாம்கள், பெரியார்கள், சஹாபாக்கள் என்று சொல்லி யாரையும் இஸ்லாத்தில் நம்ம மார்க்கத்தில் அவங்க சொல்வதும் மார்க்கம் தான் என்ற நிலையில் நாம் கொண்டு வந்து விடக்கூடாது. இது ஷைத்தானுடைய நிலை. ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி கையாளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி முன்னோர்களை கடைபிடிக்கிறீர்களா, முன்னோர்கள் சொல்வது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நாளை மறுமையில் எந்த மாதிரியான விளைவை அது ஏற்படுத்தும் என்பதை தெளிவான முறையில் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். இறைவன் சொல்லும் பொழுது யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், நாளை மறுமையில் சில முகங்கள் அப்படியே அவருடைய முகங்கள் அப்படியே நரகத்தில் போட்டு பொசுக்கப்படும், நரகத்தில் போட்டு வாட்டி வதைக்கப்படும். அப்ப அந்த மக்கள் சொல்வார்கள், நரகவாசிகள் சொல்வார்கள், முகத்தையே வச்சு அல்லாஹ் அழுத்துறானே, முகத்தையே அல்லாஹ் அந்த நரகத்தில் போட்டு முக்கறானே. அப்படிப்பட்ட மக்கள் புலம்புவார்கள், யகூலூன யா லைத்தனா அதான அல்லாஹு அதான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? இன்னா அதானா சாதத்துனா குபரானா, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெரியவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோமே, ஃபஅலல்லூன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்களே, எங்களை நாசமாக்கி விட்டார்களே என்று சொல்லி மறுமையில் வந்து புலம்புவாங்க. சொல்வது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்வார்கள், ரப்பனா ஆத்திஹிம் லியஃபைனி மினல் அதாப், இறைவா இந்த யாரெல்லாம் எங்களை சஹாபாக்களை பின்பற்றுவது சரின்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் எங்களை முன்னோர்கள், மூதாதையர்கள், இமாம்களை பின்பற்றுவது சரி என்று எங்களை வழிகெடுத்தார்களோ, அப்படி வழிகெடுத்த அந்த பாவிகளுக்கு இறைவா எங்களை விட 2 மடங்கு வேதனையை அதிகப்படுத்தித்தா, வல்அன்ஹும் லானன் கபீரா, இறைவா அவர்களை கடுமையான முறையில் சபித்து விடு என்று அவர்கள் சபிப்பார்கள். அவர்களை வேதனையை இன்னும் எங்களை விட அதிகமாக உங்களுக்கு தா என்று கேட்பார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், பெரியார்கள் என்று சொல்லி, இமாம்கள் என்று சொல்லி நாம் என்றைக்குமே நம்முடைய வழியை மாற்றிவிடக்கூடாது. அல்லாஹுடைய மார்க்கத்தை தெளிவான முறையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் எதை நமக்கு இறக்கி அருளினானோ அதை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய வழிகளிலிருந்து நகர்ந்து அல்லாஹ் நம்மை எந்த வழியில் காட்டி தந்தானோ அவ்வழியில் நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னை மாக்கியல் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.